இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எமக்கு அல்லாஹ் கொடுத்தது மகத்துவமானது, மேன்மையானது. நபி நூஹுக்கு அல்லாஹ் கொடுத்தான், நபி நூஹுடைய மகனுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. குர்ஆனுடைய புத்தகம் சூரா ஹூதை முடிந்தால் படித்து பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் 950 ஆண்டுகளுக்கும் மேலாக அல்லாஹுடைய மார்க்கத்தை நபி நூஹ் எடுத்து வைத்தார்கள், மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். நபி நூஹுடைய அழைப்பை எல்லா மனிதர்களும் புறக்கணித்தார்கள், அவருடைய குடும்பத்தார்களும் கூட. நபி நூஹுடைய மகன் புறக்கணித்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தை அழித்து வேறொரு சமூகத்தை நபி நூஹை பின்பற்றுவதற்காக உருவாக்குவதற்காக அல்லாஹ் மிகப்பெரிய மழையை இறக்கி வெள்ளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். நபி நூஹை ஒரு கப்பலை கட்டுங்கள், மழை வரும்போது அந்த கப்பலில் ஏறி நீங்களும் உங்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் சென்று விடுங்கள். அந்த கப்பல் சென்றதற்கு பிறகு அல்லாஹ் இந்த ஊர் மக்களை வெள்ளத்தை கொண்டு அழித்து விடுவான். வரலாறு தெரியுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே நபி நூஹுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளையை பதிவு செய்கிறான். நபி நூஹ் கப்பலை கட்டிக்கொண்டு கிளம்ப ஆரம்பிக்கிறார். கிளம்பும் போது வெள்ளம் அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் நபி நூஹுக்கு முன்னால் அவருடைய மகன் இருக்கிறார். மகனை பார்த்து நபி நூஹ் சொன்னார், என் மகனே இர்கப் மஅனா, எம்மோடு வந்துவிடு, இந்த காஃபிர்களோடு ஆகிவிடாதே என்று சொன்னார். நபி நூஹுடைய மகன் சொன்னார்கள், இல்லை, இதோ இந்த உயர்ந்த மலை இருக்கிறது, அதன் மேல் ஏறி அல்லாஹ்வுடைய தண்டலிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று கூறி அந்த மலையின் மீது ஏறினார். நபி நூஹ் தடுத்தார், இறைவனை தவிர உன்னை யாரும் பாதுகாக்க முடியாது மகனே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் உன்னை பாதுகாக்கும், இதை ஏற்று எங்களோடு இணைந்து விடு என்று கதறினார். நூஹுடைய அழைப்பை மறுத்து அவர்களுடைய மகன் அந்த வெள்ளத்தில் மூழ்குவதை தங்களுடைய கண்களுக்கு முன்னால் நபி நூஹ் பார்க்கிறார். அல்லாஹ்வை அழைக்கிறார். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், என்னுடைய மகன் இந்த இடத்திலே இருக்கிறான், இவனை பாதுகாப்பதற்கு எனக்கு நீ வாக்களித்திருக்கிறாய், நீ சட்டங்களை இயற்றுவதில் மேலானவன், இவனை பாதுகாத்து விடு என்று அழைக்கிறார். நபி நூஹை பார்த்து அல்லாஹ் கூறினான், யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், இவர் உம்மை சார்ந்தவர் அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத எவரும் உம்மை சார்ந்தவர் அல்ல நூஹே. அறிவியினர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை போன்று நீங்கள் அறியாத நிலையில் இப்படி அழைக்காதீர்கள் அல்லாஹுவை. அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பிற்கு பிறகு இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத எவரும் அல்லாஹ்வுடைய தண்டலிலிருந்து தப்பிக்க முடியாது என்று நபி நூஹுக்கு அல்லாஹ் அறிவுரை கூறினான்.